எல்லாருக்கும் வணக்கங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நாட்டு மாடுகள் பாதுகாக்கிறாங்களே அவங்கள பத்தியும் ஜல்லிக்கட்டு ஆர்வலை பத்தி நேரா சந்திக்கிறோம். அவங்க அனுபவங்களை வந்து நம்ம பதிவு பண்ணி நம்ம சேனல்ல வந்து நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் கீழாசன கோவிந்தராஜன கடைக்கு தான் வந்திருக்கோம். வாங்க இன்னைக்கு அவங்கள பத்தி சந்திப்போம். அவங்க என்னென்ன மாடுகள் வச்சிருக்காங்க பத்தி அதை தகவல் தெரிஞ்சுக்கலாம். நான் வணக்கம். வணக்கம். நான் உங்க பேர் சொல்லுங்க. ராகுல். ராகுலுங்களா? நீங்க என்ன ஊரு? கீழாசனிங்களா? சரி, இப்ப இந்த மாடுகள்லாம் யாருதுங்க? மாமாவோட. மாமா மாடா? மாமா பேர் என்ன? கோவிந்தராஜ். கோவிந்தராஜுங்களா? எங்க மாமா எங்க ஆளு காணோம்? மாமா உடம்பு சரியில்லை, அதனால நான் வந்திருக்கேன். நீங்க வந்திருக்கீங்களா? இல்ல, இப்ப இதுல எத்தனை மாடு இருக்கு? 250 மாடு இருக்குமா? இதெல்லாம் மாடுகள் என்ன மாடுகள்? இதெல்லாம் நாட்டு மாடு தான். நாட்டு மாடு தானா? சரி சரி. இவங்க யாரு? மச்சான். மச்சான் தானே? சரி, மேல உங்கள்ட்ட கேட்டுக்கலாமா? சரி, ரைட். இப்ப இந்த காளைகள்லாம் இருக்குல்ல, அதை பத்தி பார்க்கலாம். இந்த காளை பத்தி சொல்லுங்க. இது அண்ணங்காலனே, கோவிந்தராஜ் அண்ணங்கால. இந்த காளைங்க? ஆமா. இது மாமங்கால வந்து இந்த காளைங்களா? ஓ, இந்த காலை இப்ப இது உங்களை தெரியுங்களா? உங்களை சரி. இந்த காலை இப்ப பல்லு எத்தனை இருக்கும்? பல்லு 6 பல்லு இருக்கும்ண்ணே. இது 6 பல்லு. இப்ப இது 6 பல்லு தான். இது எல்லாம் ஒரே ஸ்டேஜ் தான் எல்லாமே. இது எல்லாம் ஒரே ஸ்டேஜ் நிக்குது. ஆமா. பரவாயில்லைங்க, அமைதியா நிக்குது. மாட்டு வைக்கல ஒண்ணும் பண்ணாது. கொண்டு போனா பாயம், நம்மளே பாயம். ஓ, அந்த காலம் வருங்களா? ஆமாண்ணே. அதுவும் பல்லு 6 தானே? அதுவும் பல்லு 6 தான். இப்ப நம்மள நிக்கிறது மொத்தமா ஒரு 5-6 காலம் பெரிய காலம். பெரிய காலம் தான். இது பாக்கி எல்லாம் 6 பல்லு தரத்துல நிக்கும். எல்லாம் 6 பல்லு தரத்துல. இந்த காலம் எல்லாம் எதுவும் கொடுக்கறது கிடையாது. இல்லண்ணே, கன்று மட்டும் கொடுக்கறது. கன்று மட்டும். இப்ப நம்ம கடையில இருந்து நீங்க வந்து காலெல்லாம் கொடுத்துருப்பீங்க. ஆமாண்ணே. யார்கிட்ட காலை கொடுத்தீங்க சொல்லுங்க. நம்ம அண்ணன் தன்னோட கொடுத்தோம் ஒரு கருப்பு காலை. நாங்க தான் அடைச்சோம் ஃபர்ஸ்ட். அண்ணன் தான் கொண்டு அடைச்சாரு. சரிங்க. அது இருங்கூர்ல நின்று பாஞ்சுது. அவங்க ஆசைப்பட்டு அவங்க வாங்கினாங்க. அவங்கள்ட்ட தான் இருக்கு காலை. இப்ப இருங்கலூர்ல வந்து அடைச்சிங்களா? ஆமா. அது நான் போக்கு மாடு சுத்து மாடு தானே? என்ன பரிசு கொடுத்தாங்க? அது பொங்க பானையை படிச்சு கொடுத்தாங்க. அங்க நல்லா பாஞ்சதை பார்த்துட்டு படிச்சு கொடுத்தாங்க. யார்கிட்ட கொடுத்துருக்கீங்க? இப்ப அண்ணன் தன்னோட கொடுத்துருக்கோம். அண்ணன் கொடுத்துருக்கோம். அவங்கள்ட்ட நிக்குதான். அவங்கள்ட்ட நிக்குது. அண்ணன் தெரியாத யாருமே கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச மாடு அந்த மாடு தானே? பிடிச்ச மாடு. எல்லா மாடுமே அண்ணன் எடுக்க மாடு எல்லாம் பிடிச்ச மாடு தானே? தரமா தான் எடுப்போம். அது மாதிரி அரைக்கதான் நல்லா பாயம் போகும். நல்லா பாயும். அந்த காலத்துல உங்க கடையில இருந்து போனதா? எங்க கடையில இருந்து முடிஞ்சு. அண்ணா வேற இடத்துல வாங்கிட்டு வந்தாங்க. அங்க மாட்டுல வச்சிருந்தோம். நாங்க ஒரு வாட்டி ஆசைப்பட்டு அடைச்சோம். நல்லா பாஞ்சிச்சு. அவங்க விருப்பமா கேட்டாங்க வந்து, அண்ணா கொடுங்க எனக்கு தர முடியா அப்படின்னாங்க. அண்ணா கொடுத்து உங்களுக்கு இல்லாத காலையாங்க எடுத்துக்கோங்க அப்படின்னாரு. அவங்க எடுத்து போய் அடைச்சாங்க. நல்லா பாஞ்சிச்சு. நல்லா பாஞ்சிச்சு. ரைட். ரொம்ப மகிழ்ச்சி. சரி, ரைட். அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பார்க்கலாம். இதான் உங்களுக்கு காணா? ஆமா. உம்பளச்சேரினா எப்படின்னா அதை சொல்லுங்க. நெத்தி வால்ல இருக்கும். ஆமா, நெத்தி வால்ல இருக்கு. அடிவாலும் வெள்ளையா இருக்கும். சரி, வந்து ஒரு காலை பிறக்கிறது தான் கருப்பு முடி வெள்ளை முடியெல்லாம் வராது. சரிங்க. ஒரு காலம் காலை தேக்கணும் பூவாலா இருக்கணும். அது பிறந்ததுன்னா பூவாலா தான் இருக்கும். சரிங்க. இது மாதிரி 4 குழம்பு வெள்ளையா இருக்கணுமா? 4 குழம்பு வெள்ளையா தான் இருக்கணும். பேசாம நிக்குதா? நிக்கும்ண்ணே. இது இப்ப இது கண்டு போட்டு எத்தனை நாள்? எவ்வளவு நாள்? 2 மாசம் ஆகுதுண்ணே. பிறந்த கண்ணு வரும்ண்ணே. பிறந்த கண்ணு சூப்பரா இருக்கு. அதெல்லாம் நிக்கும்ண்ணே. அதெல்லாம் நிக்கும். பரவாயில்லைங்களே. ஆனா மாட்டோட நடந்து வருதுங்களா? அந்த அளவுக்கு அந்த வீரியம். ஆமா, கிடை மாட்டுல உள்ள வீரியம். இந்த கிடை மாட்டுல வீரியம் அது. பரவாயில்லைங்களே. இப்ப கண்ணு போட்டு 2 மாசம் ஆகுது. பரவாயில்ல. அதாவது வந்து நெத்தி வெள்ளை, 4 கால் வெள்ளையா இருக்கும், வால் வெள்ளை இருக்கும். இருந்தா அது வந்து உம்பளச்சேரி. இதுதான் உம்பளச்சேரி கண்டு. இதெல்லாம் ஒரு கண்ணு பிறக்கிறதா ஒரு காலம் மரகால பார்த்தோம்ல. ஆமா ஆமா. அது மாதிரி மரகால விழுந்துன்னா மாட்டுல இது மரகண்ணா பிறக்கும். ஆமா. ஓகேங்க, ரைட். அது மயில திருப்பி 2வது விழுந்துன்னா. ஆனா இப்ப எனக்கு என்ன தெரியும், இப்ப இந்த கலர்ல இருக்குங்களா? ஆமா. இதுக்கு அப்புறம் என்ன கலரா மாறும்? இதுக்கு அப்புறம் கருப்பு கலர்ல வந்துரும். ஆமா. மோட்டோ ஒண்ணு வருது, இது ஒண்ணு வருது. இப்ப அந்த கன்று கொடுக்கறதா? ஆமாண்ணே. அந்த கன்று அது அந்த கண்ணுமா? ஆமா, அந்த கண்ணு கொடுக்கறது. அது 2 கால கண்ணு. 2 கால கண்ணு. பாருங்க, இந்த கருப்பு ஒண்ணு நிக்குது. இப்ப அந்த கன்று சொல்றீங்கல்ல, அதெல்லாம் இப்ப எவ்வளவு நாள் கண்ணா இருக்கும்? அதெல்லாம் ஒரு 8 மாசம் கண்ணா இருக்கும். 8 மாசம் கண்ணா இருக்கும். ஆமா. ஓ, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சீரியஸா நல்லா வந்துரும். நல்லா வந்துரும். ரைட். அந்த கண்டுகெல்லாம் கொடுக்கறதா? கொடுக்கறதா. சரி, வேற கண்டு சொல்லி கொடுக்க சொன்னீங்க. இங்க கருப்பு கண்ணு ஒண்ணு இருக்கு. இந்த கண்ணு கொடுக்கறதா? ஆமா. ஓ, ரைட். இந்த 3 கண்டு இப்ப கொடுக்கற மாதிரி இருக்கு. கொடுக்கற மாதிரி இருக்கு. அந்த கண்ணுமா? நல்லா ஏத்தமா காலை ஏத்தமா நல்லா இருக்கு. இந்த வருது பத்தினா இந்த கண்ணு கொடுக்கறது தான். இந்த கண்ணுங்க எதுங்க? அந்த ஃபர்ஸ்ட் கண்ணு 2வது கண்ணு? ஃபர்ஸ்ட் கண்ணு போறது. ஃபர்ஸ்ட் கண்ணு அதுவும் கொடுக்கறதானே? பாருங்க, இந்த கண்டுகள்லாம் கொடுக்கறது தான். இப்ப நாங்க கடைசியா நாங்க ஒரு நம்பர் வாங்கி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். இந்த கண்ணெல்லாம் கொடுக்கறது தானே.
உங்களுக்கு தேவைன்னா கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நீங்க வச்சுக்கலாம். இப்போ நம்ம கடையில் கொடுக்க எத்தனை கண்ணு இருக்கும்? நம்மள ஒரு 10 கண்ணு இருக்குண்ணே. 10 கண்ணா இருக்குமா? 10 கண்ணு இருக்கும். சரி பாருங்க, இப்போ இந்த வீடியோவில் நீங்க பார்த்துருப்பீங்க, நம்ம அண்ணனை சந்திச்சோம். அண்ணனுடைய மாடுகளை பத்தி கண்டுகளை பத்திலாம் கொஞ்சம் தகவல் சொன்னாங்க. இப்போ இந்த கடையில வந்து கொடுக்கக்கூடிய கண்ணுகள்லாம் இருக்கு. உங்களுக்கு யாருக்காவது தேவைன்னா இப்போ அண்ணன் ஃபோன் நம்பர் சொல்லுவாங்க, நீங்க நோட் பண்ணிக்க. நீங்க உங்க நம்பர் சொல்லுங்க. 86 37 64 98 82ங்க. சரி, இப்போ அண்ணன் நம்பர் சொல்லிட்டாங்க, நானும் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துட்றேன். இந்த நம்பருக்கு எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவைன்னா அவர் கண்டிப்பா நீங்க வாங்கிக்கலாம். இன்னைக்கு இயற்கை விவசாயத்துக்கு முக்கியமான நம்ம மாடு தான். ஆமா ஆமா. அந்த மாடுகள் எல்லாம் இன்னைக்கு அந்த மண்ணோட தன்மை போயிடும். நீங்க வளர்க்குறீங்க. ஆமா. இப்ப கோடை காலம் மழை காலம் இருக்கு. கோடை காலத்துல எப்படி சமாளிச்சலாம்னு வச்சுக்கலாம். இந்த மழை காலத்துல என்ன பண்றீங்க? கஷ்டம் தானே வச்சு பராமரிக்கிறதுலாம். ரொம்ப கஷ்டம் தான். கஷ்டம் தான். மழை பெஞ்சா ஒண்ணும் பண்ண முடியாது, மாடு கட்ட முடியாது. கொள்ளை கடலாம் பிளாட் கடலாம் கட்ட முடியும். பட் கட்டினாலும் சத்தம் போடுவாங்க. அதெல்லாம் எல்லாம் அனுசரிச்சு ஓட்டிட்டு இருக்கோம். அணி ஓட்டிட்டு இருக்கேன். ஆமா. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 250 மாடு மேல சொல்லியிருந்தாங்க தம்பி. இத்தனை மாடு வந்து நீங்க இப்ப பராமரிக்கிறீங்க, 2 பேரும் தான் பராமரிக்கிறீங்களா? எப்படி பராமரிக்கிறீங்க? ரொம்ப கஷ்டப்பட்டுதான் வேற என்ன பண்றது. ஆமாண்ணே. நாட்டு மாடுகளை பாதுகாக்கணும் ஒரு ஆசை. சரி, ரொம்ப இதெல்லாம் கேட்கறப்ப ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப நம்ம மாடெல்லாம் இங்கே ஒரே இடத்துல வச்சிருப்பீங்களா, இல்ல வேற இடம் கொண்டு போய்? வேற இடம் கொண்டு போவோம்னே. கொண்டு போவீங்களா? இந்த ஊருக்கு வந்து ஒரு 10 நாள், ஒரு 5 நாள் போடுவோம். இல்லைன்னா அடுத்த ஊருக்கு ஓட்டு போடுவோம் பத்திக்கிட்டு. இந்த மாதிரி வந்து நீங்க எந்தெந்த ஏரியாலாம் மாடை ஓட்டு போவீங்க? நம்ம எல்லாம் இந்த ஜெயங்கொண்டத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம கீழப்பலூர், நம்ம வடக்கு நம்ம தொழுவூர் பக்கம் வரையும் ஓட்டு போவோம். அங்கெல்லாம் போவீங்க? பெரம்பலூர் தொழுவூர் வரையும் ஓட்டு போவீங்க. அங்கெல்லாம் எப்படி இருக்குங்க? அங்க வந்து சௌரியமா இருக்குங்க. மாட்டுக்கு வந்து சௌரியமா இருக்கும். சரி, நீங்க சாப்பாடு என்ன பண்ணீங்க? சாப்பாடுலாம் வந்து சமைச்சு தானே சாப்பிடுறோம். எங்க வந்திருந்தோம் பாத்தீங்கன்னா வந்து அரியலூர் மாவட்டம் கீழே கோவில் கடைக்கு தான் வந்திருந்தோம். இன்னைக்கு இப்போ அந்த அண்ணனை பத்தி சந்திச்சோம். இப்போ அவங்க கடையில எத்தனை மாடுகள் இருக்கு அதை பத்தி சொன்னாங்க. அப்ப அந்த மாடுகள் வந்து எங்கெங்க அவங்க கொடுத்துருக்காங்க அதை பத்தி தகவல்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ இவங்களாம் வந்து நாட்டு மாடுகளை வந்து இப்போ நிறைய பாதுகாத்துட்டு வராங்க. இவங்களை வந்து நம்மள வந்து இவங்களை எடுத்து போகணுங்கிறது என்னுடைய ஆசை. பார்ப்போம். ஆனா இது மாதிரி வந்து உங்களுடைய கடையில வந்து மாடு வளர்க்கறது ரொம்ப நன்றி. என்னுடைய கோட்டியாளர்கள் யூடியூப் சார்பாக வந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள். சரி, நன்றி. ரைட், ஓகே.